ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை 2-3 நிமிஷம் போட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடணும். இது பிளான்ச் பண்ணுற மாதிரி தான். அடுத்தது இதுக்கு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கணும். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு மாவு மாதிரி கலந்து எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்புறம் இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இந்த மாவில் போட்டு இந்த மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலேயே கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ட்ரையாக அப்படியே மேலே போட்டு கோட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிறதுக்காக போடுறோம். நான் இப்போ இதை தனியாக வச்சுட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து எண்ணெயில் விடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும் கூட்டமாக போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதிலையே வேக விடுங்க. கரண்டி போடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இதை நல்லா இப்போ பரட்டி விடுங்க. அடுத்த பக்கம் வேகட்டும். எண்ணெயில் நல்லா ஓரளவுக்கு நுர அடங்குற வரைக்கும் வேக விடணும். இந்த மாதிரி கலர் மாறணும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக தான் இருக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை நல்லா ஹை ஹீட்டில் லைட்டாக வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தாளோட அடிப்பகுதியை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி கொஞ்சம் கியூபாக நறுக்குனது 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. போதும். கலர் மாறினதும் இதுக்கு தேவையான சாஸ்லாம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆர் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா அரை டீஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு போடலை. அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச்சை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஸ்டார்ச்சை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஸ்டார்ச் போட்டோடனே நல்லா திக்காயிடும் இந்த மாதிரி. அப்புறம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சாஸ்லாம் நல்லா இந்த காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கடைசியாக பொடியாக நறுக்குன இந்த வெங்காயத்தாளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான ஒரு கோபி மஞ்சூரியன் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.